கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சாந்தமா இருந்த பெரிய காரியம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரமபிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை குறித்து நான் பேச போகிறேன். இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாரும் இதில் பாதிக்கப்பட்டிருப்போம். ஒரு சிலர் இந்த பிரச்சனையில் இல்லாமல் இருப்பாங்க. இன்றைக்கி நான் பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு கோபம். என்னது? கோபம். சொல்லுங்கள், என்ன தலைப்பு? கோபம். ஸோ இன்றைக்கி கோபத்தை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். சிலர் இந்த கோபத்தினால நிறைய இழந்திருக்கலாம். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வராது. உங்களுக்கு தெரியுமா? கோபம் எதையுமே நமக்கு நன்மையை செய்யாது. கோபம் நம்முடைய லைஃப்பில் உயர்வை கொண்டு வராது. கோபம் நம்முடைய லைஃப்பில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கோபம் நம்முடைய லைஃப்பில் நண்பர்களை கொண்டு வராது. கோபம் நம்முடைய லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்காது. கோபம் எல்லாவற்றையும் அழித்து கொண்டே இருக்கும். என்ன செய்யும்? எல்லாவற்றையும் அழித்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் கோபம் இருக்குது, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் இருக்குன்னா எந்த நேரமும் உனக்கு ஏதாவது நடக்கலாம். என்ன? ஒருத்தன் காரில் போயிட்டுருக்கிறான், பின்னாடி வந்தவன் தெரியாமல் 2 ஹார்ன் அடிச்சிட்டான். உடனே இவனுக்கு அவன் ஹார்ன் அடித்து அவன் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டான். அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டான். உடனே இவனுக்கு ஒரு கோபம், அவனை நான் என்ன செய்யணும்? ஓவர்டேக் பண்ணணும். சரி, ஒரு கோபத்தினால போய் அவனை பார்த்து ஒழுங்காருன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதை போய் அவனை ஒழுங்காருன்னு அங்கே பார்த்தான். இதுக்குள்ளே முன்னாடி இருந்த லாரி நிறுத்திட்டான். முன்னாடி இருந்த லாரி என்ன பண்ணிட்டான்? பிரேக் போட்டுட்டான். இப்படி போட்டதோட அதே மாதிரி இருக்கிறான். ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்ச பிறகு இப்படியே இருக்குது. அவன் டாக்டர் யோசிக்கிறான், ஏன் இவன் இப்படியே இருக்குது? என்ன? கோபம். கோபத்தை போல நம்மை அழிப்பது எதுவுமே இல்லை. நம்முடைய விரோதி நம்மளை அழிக்க வேண்டாம். உனக்குள்ள கோபம் இருந்தால் அந்த கோபமே உன்னை அழிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள அந்த கோபம் இருந்தால் அந்த கோபமே உன்னை அழிச்சிடும். உன்னை இந்த கோபத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும். இந்த கோபத்தை குறித்து சில காரியங்களை யோசிப்போம். இங்கே எத்தனை பேருக்கு நீங்கள் மனசுல நினைப்பீங்க, நான் கோபக்காரனாச்சே, அது வெளியே சொல்லிக்காத, வெக்கப்படு, அவமானப்படு. பாஸ்டர் எனக்கு கோபம்னா அப்படி வரும், இதை பெருமையாக சொல்லாத. பெருமையாக என்ன செய்யாத? சொல்லாத. அவமானப்படு. முதல்ல இப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கேன்னு சொல்லி என்ன செய்யணும்? அவமானப்படணும். இப்படி ஒரு குணம் எனக்கு இருக்கே. அன்னைக்கு கூட எங்கேயோ ஒரு சர்ச்சை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு சொல்லிச்சுது, அவர் பரவாயில்ல பாஸ்டர், எனக்கு தான் கோபம் வரும்னுச்சு. எனக்கு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டலாமான்னு இருந்ததுன்னு. என்ன, யார் பரவாயில்லையா? அவர் பரவாயில்ல பாஸ்டர், எனக்கு தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. என்ன? மகராசி, சாந்தம், அடக்கம், நாணம், வேற என்ன என்னென்னமோ இருக்க வேண்டிய பெண்ணு, என்ன பெண் மகள். அந்த மகள் சொல்லுது, அவர் பரவாயில்ல பாஸ்டர், அவர் நல்லவர் தான், ஆனால் எனக்கு தான் கோபம் வந்தா. சரி, யாக்கோப்பு 1 அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ நல்லவன் தான்ப்பா தம்பி, நீ நல்லவன் தான். ஒருத்தன் தப்பு செய்துட்டான், உடனே நீ கோபப்பட்டு அவனை கத்தியில் குத்திடாரு. சரியா? நீதி தேவன் தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? பாஸ்டர், நம்ம செய்கிற அநியாயத்துக்கு எனக்கு கோபம் வருது, அவனை அடிக்கணும் போல இருக்கு, அடிச்சுட்டேன். உனக்கு தண்டனை வரும், போலீஸ் வரும் உன்னை தேடி, இல்லாவிட்டால் உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு வேலை போயிடும். உன் வேலை இடத்துல உன்னுடைய அதிகாரி உன்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறான், உனக்கு கோபம் வருது. நீ என்ன செய்? சரியான லைனில் போய் உன் அதிகாரிகிட்ட போய்
இல்லாட்ட பெரிய அதிகாரிகிட்ட போய், இல்லாட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணு, என்ன இவங்க ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. ஒருவேளை அவங்க பதில் செய்யலையா, அமைதியாயிரு. கர்த்தர் தான் நீதி செய்வார். கோபத்தில் நீ எந்த நீதியும் செய்திடாத. பிரைஸ் தி லார்ட். நீ எந்த நீதியும் செய்திடாத. ஒருவேளை உன்னுடைய மனைவி கீழ்ப்படுகிறதே இல்லை, ரொம்ப ரொம்ப உன்னை வேதனைப்படுத்துறா, சரியா, ரொம்ப எதிர்த்து பேசுறா, என்ன செய், நீ ஆண் மகன் சொல்லி எதையாவது எடுத்து ஓங்கி இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி அடிச்சு, அவதான் தப்பு, நீ கோபத்தில் அடிச்சுட்ட. ஆனால் நீ ஒரு ஃபோன் பண்ணா வையவ, ஒரு ஃபோன் பண்ணா உன்னை தான் கொண்டு போய் போலீஸ் அடிச்சு நொறுக்கும். ஆனால் தப்புக்கு காரணம் யாரு? உன் மனைவி. ஆனால் நீ கோபத்தில் என்ன செய்துட்ட, நீ கையை ஓங்கி அவளை அடிச்சுட்ட. ஆனால் நீ நீதி செய்யும் பொழுது, கோபத்துக்காக நீ எப்பெல்லாம் நீ நீதி செய்ய ஆரம்பிக்கிறையோ அப்பெல்லாம் தண்டனை உனக்கு தான் வரும். எது தப்பு செய்கிறவங்க அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் நீ பாவம் அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாமல் ஒரு கோபத்தில் ஏதோ நீ பண்ண, நீ தான் போய் பிரச்சனைகளில் போவ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த வீட்டுக்காருக்கு மனைவி மேலே பயங்கர கோபம். என்ன தெரியாமல் பண்ணிடுச்சு இந்த பொண்ணு, அந்த புருஷன் ரொம்ப இவ்வளோ அடிக்கடி ஏதோ டார்ச்சர் பண்ண உடனே இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல், எங்கே IMHஆ யாராவது அதில் வேலை செய்கிறீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்லே ஏதோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுடுச்சு, என் புருஷன் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுச்சு. அந்த ஆளை கூப்பிட்டு போய் 10 நாள் மென்டல் ஆட்களோடு உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ, அந்த ஆளுக்கு வந்துச்சே பாரு கோபம். என்னை நீ ஜெயிலில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, என்னை எங்கே கொண்டு போய் போட்டு பைத்தியக்காரங்கிட்ட போடுறா, அது என்ன சொரியுது தன்னை சொரியுது, என்ன நீ அவங்க கிட்ட போட்டேன்னு சொல்லி அந்த குடும்பமே உடஞ்சி அந்த பொண்ணை டைவர்ஸே பண்ணிட்டார். என்ன கோபம். இந்த பொண்ணு கோபத்தில் தன் புருஷன் மேலே ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நீதி எடுக்கிறேன்னு சொல்லி அவர் மேலே ஏதோ ஒரு பொய்யான ஒரு கேஸை போட்டு அவரை 10 நாள் அனுப்பிடுச்சு. யாரையாவது யோசிக்காதீங்க, ஓ இந்த மெத்தட் நல்லா இருக்கே, சரி. கோபத்தினால் அந்த குடும்பம் உடஞ்சி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய நீதி உன்னுடைய கோபம் நடப்பிக்காது. புரிஞ்சுக்கங்க, நீ கோபத்தில் எடுக்கிற முடிவு தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அமைதியாயிரு. கோபமா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காது. சிலர் கோபமா சில டிசிஷன் எடுத்து வேலை இல்லாமல் போயிட்டாங்க. கோபமா சில டிசிஷன் எடுத்து வாழ்க்கையை இழந்துட்டாங்க. நல்ல நிலைமைக்கு வரல, வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. தயவு செய்து நான் நீதி செய்கிறேன்னு சொல்லி உன் கோபத்தை துணைக்கு கூப்பிடாது. என்ன துணைக்கு கூப்பிடாது. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கோபத்தில் ஒரு காரியத்தை நீ செய்திடாது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 - 21 வசனங்கள். பலவிதமான மாம்சத்தின் கிரியைகளை அங்கு ஆவியானவர் பட்டியலிடுகிறார். என்ன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். சரியா, இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இந்த குறிக்கிறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை எல்லாமே கோபத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்ட குணங்கள். உனக்கு கோபம் இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? பகை இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? உனக்குள்ள கோபமான ஒரு மனுஷனான இருந்தீன்னா நீ மற்றவங்களை பகைப்ப, இல்லாட்டா மற்றவங்களை பகைப்பாங்க. உனக்குள்ள விரோதங்கள் இருக்கும், உனக்குள்ள தேவையில்லாத வைராக்கியம் இருக்கும், உனக்குள்ள சண்டை இருக்கும், உனக்குள்ள பிரிவினை இருக்கும். கோபம் ஏறக்குறைய 5-6 கெட்ட குணங்களோடு கூட இணைந்தது. கோபம் மட்டும் வந்துட்டு போகாது. உனக்குள்ள கோபம் இருந்தா நீ ஒரு சண்டைக்காரனா இருப்ப. கோபக்காரன் அமைதி உள்ளவனா இருப்பானா? இருக்க மாட்டான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சண்டைக்காரன். உனக்குள்ள கோபம் இருந்தா நீ பிரிவினைக்காரனா இருப்ப. உடனே சொல்லுவேன், இன்னையோட உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வெளியே போ. நண்பனை பார்த்தே சொல்லுவேன், வெளியே போடா, நீ போ, இனிமே நீ என் ரூம்ல இருக்கக்கூடாது, நான் உன் ரூம்ல இருக்க மாட்டேன். பிரிவினை கொண்டு வருவேன். உனக்குள்ள கோபம் இருந்தா உனக்குள்ள வைராக்கியம்,
அவனை எப்படியாகிலும் அழிக்கணும், அவனை எப்படியாகிலும் ஒன்றில்லாமல் பண்ணணும், ஒரு வைராக்கியம். இந்த கோபம் என்பது மிகவும் கேவலமான நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு தகாத குணம். ஒரு கோபமுள்ள ஆள் எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன பண்ணுவானே தெரியாது. ஒரு மூர்க்கம் என்ன பண்ணுவானே தெரியாது. என்னுடைய என்னுடைய மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் ஆர்மியில் பாக்ஸர். அவருடைய வேலையை என்ன? பாக்ஸர், ஆர்மியில் பாக்ஸர். அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனால், திரும்பி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப நல்லா அழகாக இருப்பார், நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணி அப்படி தான் போவார். போயிட்டு திரும்பி வரும் பொழுது சட்டை கிழிஞ்சிருக்கும், பட்டன் அறுந்திருக்கும். ஏன்? பயங்கர கோபம். அவர் கூட யாருமே போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் பஸ்ஸில் அப்படி இடிச்சிட்டா, பாக்ஸர் வேறையில் உடனே சண்டையை போட்டு ஒரு குத்து குத்துறது. அவன் குத்து வாங்குறவன் சும்மா இருப்பானா? அவனும் திருப்பி அடிப்பான். அதனால அந்த மனுஷன் கூட எங்கே போனாலும் பிரச்சனை தான். ஒரு கல்யாணத்துக்கு அவரோட போயிட்டோம்னா சாம்பார் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா போதும், உடனே கோபம். அந்த மாதிரி கோபக்கார மனுஷனை வாழ்க்கையில் பார்க்கல. சரியா? ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் பகை, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் விரோதம். இன்றைக்கு தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு கோபம் உனக்கு இருக்கலாம். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட கோபம் உள்ள ஒரு மனுஷன் உன் லைஃப்பில் இருந்தால் வெளியே வந்துடு. அன்லெஸ் அவன் புருஷனாக இருந்தால் வேறு வழி இல்லை, உன் தலையெழுத்து. சரியா? அவனை மாற்றும்படி ஜெபம் பண்ணு. பாஸ்டர், என் புருஷனுக்காக தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, அமைதியாக அதை வெளியில் அவன் கேட்குற மாதிரி சொல்லிடாத. என்ன? ஸோ அமைதியாக இரு, கர்த்தர் மாற்றட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ கோபம் ரொம்ப பயங்கரமான ஒரு குணம். அதுக்கப்புறம் பாருங்க, எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி என்ன செய்யாதிருங்க? துக்கப்படுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதில் கோபம் ஒரு முக்கியமான ஒரு குணம். இந்த கோபத்தோடு தான் மூர்க்கம் கலந்திருக்கிறது. இந்த மூர்க்கத்தோடு தான் கூக்குரல் கலந்திருக்கிறது. இந்த கூக்குரலோடு தான் தூஷணமான வார்த்தை வரும். கோபத்தில் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். உனக்கு கோபம்னா அந்த கோபத்தோடு நிற்க போறதில்ல. அந்த கோபம் என்ன செய்யும்? உனக்குள்ள ஒரு மூர்க்கத்தை கொண்டு வரும். ஒரு மாதிரி ஒரு மூர்க்கதனமான நீ நடப்ப, மற்றவங்களை மதிக்க மாட்டேன், சட்டுன்னு எழுந்து வெளியே போவேன். உன்னை ஏமா இங்கே வான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு மூர்க்கமான மனுஷனாய் இந்த கோபம் உன்னை மாற்றிடும். ஆரம்பத்திலேயே உனக்குள்ள ஒரு கோபம் இருக்குன்னா, ஆரம்பத்திலே அந்த கோபத்திலிருந்து வெளியே வர முயற்சி எடு. உனக்கு சட்டுன்னு கோபம் வருதுன்னா, ஆரம்பத்திலே அந்த கோபத்திலிருந்து வெளியே வர தயவு செய்து முயற்சி எடு. இல்லாவிட்டால் நீ ஒரு மூர்க்கமுள்ள ஒரு மனுஷனாய் மாறுவே. ஒரு மூர்க்க குணம். அந்த மூர்க்க குணம் உன்னை என்ன செய்யும்? உன்னுடைய பர்சனாலிட்டியை பாதிச்சிடும். ரோட்டில் நின்று கத்தி பேசுவேன். கத்தி, அவன் என்ன அப்படி, அவன் என்ன இப்படி, என்ன கத்தி பேசுவேன். ஒரு கூக்குரல் உனக்குள்ள வரும். கூக்குரலோடு நிற்காது, நீ தூஷணமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடுவேன். என்ன? சில வீடுகளில் சண்டை நடக்கும் பார்த்தீங்களா, ஹை பிச்சில் கேட்டிருக்கீங்களா? டேய் போடா. பக்கத்து வீட்டில் இன்னொரு விசுவாசி செல் குரூப் நடக்குது. அந்த அம்மா, ஏன் இந்த அம்மா இப்படி டேய் போடா? ஏன்? முதல்ல கோபம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மூர்க்கம் வந்துச்சுது, அதுக்கப்புறம் தூஷணம் வந்துச்சுது, அதுக்கப்புறம் என்ன? கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், கூக்குரல். நல்லா போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு சில நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா, பஸ்ஸில் அப்படியே அமைதியாக போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சத்தம், கூக்குரல், 2 பேர் சட்டையை பிடிச்சிக்கிறான். ஏன்? கோபம். பிரதர், உனக்குள்ள கோபம் இருந்தால் இதெல்லாம் வரப்போகுது. உனக்கு மூர்க்கம் வரப்போகுது. அந்த மூர்க்கம் வந்தால் என்னமோ செய்வேன். நீನು ஏதாவது செய்வேன். டக்குன்னு கத்தி எடுப்ப, உன் கை நீனே அறுத்துக்குவேன். மூர்க்கம். என்ன? டக்குன்னு அப்படி வேலை செய்துட்டே இருப்பேன். ஒரு ஸ்பேனர் வச்சு அப்படியே திருக்கிட்டே இருப்பேன். எவனோ ஒருத்தன் சொன்னால் யோசிக்க மாட்டேன், டக்குன்னு எடுத்து போடுவேன். அவன் தலையில் பட்டு அவன் டப்புன்னு அங்கேயே விழுந்து சாவான். நீ கொலைகாரன். நீ யாரு? இருக்கீங்களா? ஸோ இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு தந்த உடனே நான் நினச்சேன், இது ஈவினிங் சர்வீஸுக்கு தான் அந்த செய்தி சரி. ஏன்னா எல்லாரும் வாலிப ரத்தம்,
உனக்குள்ள ஓடுறது மூர்க்கம். மூர்க்கம் என்ன? அவ்வளோ ஒரு மூர்க்கம். சிலருடைய அந்த மூர்க்கத்தை முகத்துல பார்க்கலாம். அந்த முகம் ஒரு சாந்த முகமா, ஒரு அன்பின் முகமா, ஒரு பரிசுத்தாவி பெற்ற முகமா இருக்காது. அப்படியே மூர்க்கம். மீசை பெருசா இருக்கலாம், அது மூர்க்கம் இல்லை. மூர்க்கன்றது வித்தியாசம். அது பெண்ணுக்கே இருக்கு, மீசை இல்லாத பெண்ணுக்கே இருக்கு. என்ன? அந்த முகத்தை பார்த்தாலே தெரியாது. அப்படியே மூர்க்கம். அப்படியே அந்த என்னவோ சொல்லுவாங்களே, கடுகு போட்டா ஏதோ பொரியணும், கடுகு தானே. எள்ளும், அவர் தான் தமிழ் புலவர் ஐயா. நீங்க எள்ளும் கொள்ளும் புரியுதான், சரியா? மூர்க்கம். இந்த மூர்க்கம் வந்தா உன்னுடைய வாழ்க்கையில கூக்குரல், உன்னுடைய வாழ்க்கை தூஷணங்கள். தூஷணங்கள். அதுக்கு என்ன தெரியுமா ஃபவுண்டேஷன்? கோபம். நீ கோபக்காரனா இருந்தா மனம் திரும்பு. அன்னைக்கு ஒரு நாள் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆள் ஃபோனில், இல்லை நான் எங்கேயோ இருந்தேன், பின்னாடி இருந்து கேட்கும் சத்தம். நான் மேலே இருந்தால் நான் கேட்கும். அந்த ஃபோனை அவகிட்ட கொடு, அவகிட்ட கொடு, அவகிட்ட கொடுன்றார் அந்த ஆள் பின்னாடி இருந்து. என்ன பொண்ணு, ஒய்ஃபோ பொண்ணோ யாரோ தெரியல, அது எங்கேயோ ஊரில் இருக்குது. அங்கேருந்து வேற ஏதோ சத்தம் வருது. இல்லை அவன் வாங்க மாட்டிருக்க ஏதோ சொல்கிறான். அவள் வாங்க மாட்டிருக்கிற, அவள் போயிட்டாளா? அவட்ட உடனே கூட, அவள் தான் போயிட்டாளே, நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற? இங்கேருந்து என்ன கத்துனாலும் அவன் என்ன செய்கிறான்? ஒரே ஒரு பட்டன் பக்கத்தில் இருக்கு, அதை டப்புன்னு அழுத்தினாலும் முடிஞ்சு போச்சு. உன் கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆள் அப்படியே கொதிக்கிறான். உடனே கொடு, நான் என்ன பண்ணுறேன் பாரு. என்ன உன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உட்காந்துருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும்? சரியா? அப்படி அவனுக்கு என்ன பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா, இந்தியன் பிரதர்ஸ் நிறைய பேர் செய்கிறாங்க தானே. ஃபோனை வச்சுட்டு நீ என்ன நினச்சிருக்கலாம், இப்போவே என்னது, நான் ஃப்ளைட்டில் வரேன், எதுனா இவரே சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிற மாதிரி. அங்கே போனால் அவன் பாஸ்போர்ட் அவன் வச்சுருக்கான், அவன் தரமாட்டான். போயா, பாஸ்போர்ட்டை தர முடியாது, நீ போ அப்படின்றான். இந்த இவர் இங்கே இருந்து சும்மா ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்து பார்க்குறேன், நான் இப்போவே வந்துடுறேன் தெரியுமா, நான் என்ன நினச்சேன், என்ன நான் வந்துடுவேன், அப்படி இப்படி. அவன் டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். தயவு செய்து கோபத்தை ஸ்டாப் பண்ணு. கோபம் வேண்டாம். ஆமீன். நிறைய பேர் கெட்டுட்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. இந்த கோபம் வேண்டான்னு சொல்லி சொல்றவங்க எங்க தெரியுமா இருக்கிறாங்க? ஜெயிலில் இருக்கான். அவன் கையெடுத்து கும்பிடுவான், கோபம் வேண்டாம்ப்பா, எவ்வளவோ ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, கோபத்தினால இந்த தப்பு பண்ணிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். 1 அடியா 2 அடியா 4 ரோத்தான் 5 ரோத்தான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். கோபம், ஒரே ஒரு கோபம். இன்னைக்கு தயவு செய்து அமைதியாயிரு, ஞானமாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 49 வசனம் 6-7. யாக்கோப்பு சாக போறாரு, தகப்பன் சாக போறாரு. சாகிற நேரம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான். என்னை பாருங்க, நான் இன்னும் பைபிள் அந்த வசனத்தை அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பைபிள் படிக்கிறதுக்காக நன்றி. என்னை பாருங்க. சரி. அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அதில் சிமியோன், லேவி என்கிற 2 பேர் அவர் ஆசீர்வதிக்கணும். அவங்க 2 பேரும் ஆசீர்வதிக்கும் போது அந்த தகப்பன் சொல்கிற வார்த்தை, என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரணை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோப்பிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆசீர்வதிக்கும்படி தான் தகப்பன் கூப்பிடுறார். பிள்ளைகள் என்ன செய்ய கூப்பிடுறாரு? இந்த சிமியோனையும் லேவியையும் ஆசீர்வதிக்க தான் கூப்பிடுறார். ஆசீர்வதிக்க கூப்பிட்ட இடத்துல உடனே அந்த பிள்ளைகள் மேலே கையை வச்ச உடனே ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுறார். சொல்கிறாரு, இவன் மூர்க்கமானவன், என் ஆத்துமாவே இவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத, இவன் மேன்மை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராத, என் மேன்மையே அவங்க கூட்டத்தில் சேராத. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரணை நிர்மூலமாக்கினார். இவங்க என்ன பண்ணாங்க? லேயால் பெற்ற பிள்ளைகள் இந்த சிமியோனும் லேவியும். சரியா? இந்த லேயாளுக்கு இன்னொரு குழந்தை இருந்தா, அவ பேர் தீனாள், பெண் பிள்ளை இருந்தா. இந்த பெண் பிள்ளையை என்ன செய்யணும்?
வேற ஒரு 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 இடத்துல ஒரு தேசத்தில் போய் குடியிருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பிரபு இந்த பெண் பிள்ளையை ஆசைப்படுறான். இந்த பெண் பிள்ளையை அவன் என்ன செய்கிறான், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவளோட தவறாய் பழகிடுறான். உடனே இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் பிள்ளையை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. அப்பா சரி கொடுத்துட்றேன்னு சொல்லும் பொழுது இவனுங்க 2 பேரும் திங்க் பண்ணுறானுங்க, முதல்ல அப்படி ஒத்துக்குவோம். அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு பிளான் சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க, நீங்கள் வந்து நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம், எங்கள் தங்கச்சியும் உனக்கு கொடுக்கணும்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் பட்டணம் முழுவதும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஓகே, விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் பண்ணால் 3ஆவது நாளில் பயங்கர வலி இருக்குமா, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதான். சரியா? அப்போ அந்த 3ஆவது நாளை கணக்கு வச்சு இவனுங்க கோபத்தில் தன்னுடைய தங்கச்சியை அவமானப்படுத்திட்டானே, ஆனால் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் ஒரு நல்ல திட்டத்தை போடுற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அந்த 3ஆவது நாளில் இந்த 2 பேரும் பட்டயத்தை எடுத்து போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொன்று தன் தங்கச்சியினுடைய புருஷனையும் கொன்று தங்கச்சியை கூப்பிட்டு வராங்க. அப்பா சொல்கிறாரு, நீ சபிக்கப்பட்டவன். இந்த கோபத்திலேயே இன்னொரு கோபம் இருக்குது, திட்டமிட்டு கோபத்தை நிறைவேற்றுற ஒரு கோபம். அட்லீஸ்ட் ஒருத்தனை நான் நம்பலாம், இந்த யாரோ ஒருத்தர் மேலே நமக்கு போவோம், கோபத்தில் டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டான். இவன் இருக்கிறான் பாரு, இவனை இங்கே அடிக்கக்கூடாது. இவன் நைட்டு 12 மணிக்கு குடிச்சிட்டு அந்த ரோட்டு வழியாக தான் வருவான். இப்போ பேசாமல் போயிடுவான். அந்த ரோட்டு வழியாக அவன் வரும் பொழுது அவன் நிதானம் இல்லாமல் இருப்பான். பின்னாடி அந்த புதரில் இருந்து நான் ஒருவேளை ஐடியா தரணும், ஐயோ இது தப்பால போயிடும். பாஸ்டர், என் புருஷனுக்கு இந்த மெத்தடை நான் என்ன அங்கே போய் நாம் என்ன செய்வோம், யாருக்கும் தெரியாமல் இவனை போட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறான் பாரு. அவனை சொந்த தகப்பன் கூட ஆசீர்வதிக்க மாட்டான். யார் ஆசீர்வதிக்க மாட்டான்? கோபத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ண கோபத்தில் ஏண்டான்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டான். சிலர் கோபத்தில் அவங்க அந்த கோபத்தை அடக்கிற மாதிரி அடக்கி ஒரு பழி வாங்குற திட்டம் போடுறானே, இவனை சொந்த தகப்பன் கூட ஆசீர்வதிக்க முடியாது. நீ யாருக்காவது அப்படி போட்டிருக்கியா? இப்போ விட்டுடுவோம், அப்புறம் நேரம் கிடைக்கும்ல, அப்போ எல்லாம் வச்சு இப்போ ஒன்றா வச்சு பழி தீர்த்துக்குவோம். உன்னுடைய மேன்மை உன்னோட சேரவே சேராது. நீ இஸ்ரவேலிலே பிரிந்து கிடப்பாய். தலைமுறை தலைமுறையாய் சாபம் பின்தொடரும். கோபம் அந்த நேரத்தில் கோபப்பட்டு உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை, அந்த நேரத்தில் கோபப்பட்டு திட்டினா போகுது, முடிஞ்சு போச்சு. அதுவே தப்பு. ஆனால் இங்கே திட்டக்கூடாது. அந்த பர்த்டே பார்ட்டி வரும், அந்த நேரம் இவ்வளோ என்ன செய்வோம், ஒரு இது பண்ணும். அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க அக்கா தங்கச்சி ஏதோ ஒரு ஃபேமிலி, அக்கா தங்கச்சியா மாமனாரோ மாமியாரோ தெரியல. இந்த அம்மா என்ன செய்திருக்கு, இப்போ நிறைய பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கு. அது யாரோ மாமியாரா இல்லாட்ட யாருன்னு எனக்கு சரியாக தெரியல, எங்கேயோ யாரோ சொன்ன கதை. அந்த அம்மா என்ன செய்திருக்கு, அந்த பட்டுப்புடவையில் நல்ல பிளேடை வச்சு அந்த பட்டுப்புடவை அங்கங்கே ஒரு கோடு கழிச்சிட்டு போயிடுச்சு. ப்ரைஸ் எல்லாம் என்னென்ன டெக்னிக் பாருங்க. ஏமா இது தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க. சரியா பாஸ்டர், இப்படியெல்லாம் இருக்க நமக்கு தெரியலையே. சரியா? அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு எடுத்து இப்படி கட்டினா இப்படி பாகனு எப்படிடா இப்படி ஆச்சுன்னா, மகராசி திட்டமிட்டு சாரியை கட் பண்ணி வச்சிருக்காங்க. திட்டமிட்டு. இது எவ்வளோ பெரிய அநியாயம் என்ன? அப்படிப்பட்ட இருதயம் உனக்கு இருந்தா, பாஸ்டர் வின்சென்ட் உன் தலையில் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் நீ சபிக்கப்பட்டவன் தான். நீ யார் தான்? நீனு ஹலோ, நீ யாரு? யாரையாவது திட்டமிட்டு பழி வாங்குறியா? உங்களை பார்த்தா எப்படி தெரியலையே. என்ன பாஸ்டர், நான் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறீங்களே, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். பிரைஸ் எல்லாம். சரியா? இன்னைக்கு மனம் மாறு. திட்டமிட்டு ஒருத்தர் தப்பு செய்துட்டாங்க.
ஏதோ கோபத்தில் ஏதோ பேசிட்டாங்க, மன்னிச்சிடு. திட்டமிட்டு அவங்கள பழி தீக்காத. திட்டமிட்டு அவங்கள என்ன செய்யாத? பழி தீக்காத. மிகப்பெரிய சாபம் அது. யாக்கோப்பு இருதயம் வேதனைப்படுது. அந்த இடத்துல யாக்கோப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னுடைய என்னுடைய வாசனையை நார பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த யாக்கோப்பு அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்பா அவனுடைய இருதயம் வேதனைப்படுது. ஏன் இப்படி கோபக்காரனா இருந்து பழி என்ன செய்துட்டு அவங்க முன்னாடி எங்களுக்கு எங்க தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், நீ கல்யாணம் பண்ணிக்கங்க, எல்லாம் நல்லது, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, யெகோவா தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, எங்க பிள்ளைய ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். நீங்க விருத்த சேதனம் மட்டும் பண்ணிடுங்க, நாங்க எங்க பிள்ளைய கொடுத்துடுறோம். இப்படியெல்லாம் பேசி அழகா பேசி அவனை கொன்னுட்டியே. அவனை என்ன பண்ணிட்ட? கொன்னுட்டியே. திட்டம் போட்டு கொன்னுட்டியே. நீ நல்லா இருப்பியா? கோபத்துல தயவு செய்து திட்டம் போடாத. மனுஷனுக்கு கோபம் வரும். திட்டம் போட்டு ஒருத்தனை அடிக்காத. திட்டம் போட்டு ஒருத்தனை குழியில தள்ளாத. இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் வெறுப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். கோபம் தப்பு செய்யற எல்லாரும் செய்யறாங்க தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ தப்பு செய்கிறோம், ஏதோ ஒரு அநியாயம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பேசி ஒரு நிதானமாக பேசி, உனக்கு ஒருத்தர் அநியாயம் செய்திருந்தா நிதானமாக பேசி ஞானமாக பேசி ஒப்புரவாக என்ன லாப நஷ்டமோ சேர்த்துக்கோ. திட்டம் போட்டு ஒருத்தனுக்கு பழி தீர்க்காதே. யாக்கோப்பின் பிள்ளைகள் அதை செய்தாங்க. அவர் சொல்றாரு, அவன் மூர்க்கம் சபிக்கப்பட கடவது, யாக்கோப்பில் அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலில் அவர்களை சிதறவும் பண்ணுவேன். கோபம் அப்படியே நம்மளை அழிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். யார் மேலேயும் கோபத்தில் திட்டம் தீட்டாதீங்க, பெரிய ஆபத்து அது. அவன் அப்படி பண்ணால வச்சுக்கிறேன், என்ன உன்னை வச்சுக்கிறேன்ல, அப்புறம் வச்சுக்கிறேன், என்ன பிரசங்கமாக பண்ற, வச்சு நீ பார்த்தா என்னையே பார்த்து பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் தயவு செய்து யார் மேலேயும் கோபத்தில் என்ன செய்திடாது? திட்டம் போட்டு ஒருத்தனை அழிச்சிடாது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 11 வசனம் 12. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிர கோபத்தோடே திரும்பி போனான். இந்த நாகமானுக்கு கோபம் வந்துருச்சு. நாகமானுக்கு ஏதோ ஒரு தோல்வியாதி, ஒரு குஷ்டரோகி. இஸ்ரவேலிலிருந்து அவன் சிறை பிடித்து கொண்டு போன ஒரு சின்ன பொண்ணு சொன்னா, ஏயா நீங்கள் வந்து எங்கள் தேசத்துக்கு போனீங்கன்னா எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார் எலிசா, அவரும் உனக்கு ஜெபம் பண்ணால் நீ நல்லாயிடுவேன்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கையில் இவன் ராஜாவுக்கு கடிதம் எழுதி வாங்கிட்டு வரான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு தமஸ்கு ராஜா வந்து அப்போ ரொம்ப பலசாலி, இஸ்ரவேல் ராஜா வந்து ரொம்ப பலவீனன். அந்த தமஸ்கு ராஜா என்ன செய்கிறார்? ஒரு லெட்டர் அனுப்புகிறார். மகா கணத்திற்குரிய இஸ்ரவேல் ராஜாவே, என்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறேன், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்டோடனே இந்த ஆகாப் ராஜா நினைக்கிறான், அவனுக்கு பயம் பிடிச்சி போச்சு. இவன் என்னன்னா நம்மக்கிட்ட ராஜா கிட்ட என்ன வேணுமோ குஷ்டரோகத்தை நீக்கிடுன்னு அனுப்புகிறானே, அப்போ ஏதோ இவன் சதி செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் ராஜா ரொம்ப வேதனையாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு புத்திசாலி சொன்னா, ஐயா நீ ஏன் கவலைப்படுற, அங்கே தான் எலிசா இருக்கிறாரு, எலிசா கிட்ட அனுப்பிடு, அவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவார். உடனே இவன் எலிசா கிட்ட வரும் பொழுது அவன் எலிசா கிட்ட வந்து அந்த வாசலில் நின்ன உடனே எலிசா வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு அந்த எலிசா மாதிரி எனக்கு அந்த வல்லமை கிரியை செய்யணும்னு ரொம்ப நான் ஜெபம் பண்ணுவேன், அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அந்த சொல்கிற வார்த்தையில் அற்புதம் நடக்கும். என்ன அந்த வார்த்தையிலே அற்புதம். நீ போ சுகமாயிடு போ. அவர் உள்ளே இருந்து நாகம்மா நீ போ என்ன செய், யோர்தானில் போய் குளி, நீ சரியாயிடுவே. உடனே இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இவன் குஷ்டரோகியான், அவர் வெளியில் வந்து என்ன செய்யணும், எனக்கு தடவி கொடுக்கணும்.
அவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்க என்ன, நான் குஷ்டரோகி, அவன் வந்து அப்படியே தொழுது அப்படியே அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே தடவி கொடுத்து குஷ்டரோகம் நீங்கிட்டோன்னு அப்படியே அந்த தோல் அப்படியே மாறிடும் அவன் நினைச்சான். இவன் உள்ள இருந்து பார்க்க கூட இல்லை. இந்த தீர்க்கதரிசி ஆகிய எலிசா பயங்கரமான தேவ மனுஷன், அவர் சொல்றாரு, நீ போய் யோர்தானில் 7 முறை குழி. 1 முறை குளிக்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ எத்தனை முறை குழி? 7 முறைன்னு இவனுக்கு ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சு. உச்சிக்கு போடணும் அவனுக்கு கோபத்தில் அவன் வைராக்கியமா பேசுறான். இப்படி என்னை அவமானப்படுத்திட்டானே, நான் என்ன குளிக்கிறதுக்காக வந்தேன் தமஸ்குல இருந்து, என்ன எங்க நாட்டில் நல்ல நதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் உக்கிரகத்தோடு அவன் திரும்புறான். அவன் திரும்புறதுல ஒரு நியாயம் இருக்கு, அவன் கோபத்தோடு போறதுல என்ன இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. நீங்க வரீங்க என்னை பார்க்க ஜெபம் பண்ண வரீங்க, நான் மேலே ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன சொல்லலாம், நான் சொல்றேன் மேலேருந்து நான் சொல்றேன், நீங்க கீழே இங்கே ஏதாவது நம்ம என்ன செய்யற, ஏதாவது ஒரு தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சு ஒரு ஞானஸ்தான தண்ணி இருக்கு, நான் இன்னைக்கு ஜெபிக்க முடியாது, அந்த ஞானஸ்தான தொட்டியில் போய் 3 முறை முக்கி நீ போ, உன் வியாதி சுகமாயிடும்னு சொன்னா நீ போவியா? உனக்கும் கோபம் வரந்தாலும் செய்யும், என்ன வரதான் செய்யும். அவனுக்கு வந்தது நியாயம்தான். ஆனா பக்கத்துலேயே ஆண்டவர் ஒரு நல்ல மனுஷனை வச்சிருக்கிறார். அந்த நல்ல மனுஷன் சொல்றான், ஏன்பா நீ பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செய்திருப்பதானே, ஒரு சின்ன காரியம். அந்த ஊழியக்காரன் சொல்றான், அந்த 7 முறை அந்த தண்ணீர கொஞ்சம் போய் முழுகி தான் எழுந்து பாரு, என்னதான் நடக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமே. உடனே இவன் என்ன செய்யறான், கீழ்ப்படுகிறான். நாகமான் நல்ல மனுஷன், அவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் ஆவி இருந்தது. அவனுக்கு முதல்ல அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்னு தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு சொல்லிச்சது, ஒரு மெய்டு சொல்லிச்சது, நீ எங்க போ, இஸ்ரவேலுக்கு போ, உனக்கு சுகமாயிடும், கீழ்ப்படிஞ்சான். அடுத்து ராஜா கிட்ட வந்த ராஜா சொல்றான், எலிசாவை பாரு. அங்க போனா அவன் போய் சொல்லும் போது எனக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாம் நம்மளை என்னவோ ஏமாத்திட்டு அலையிறானுங்க அந்த பசங்கன்னு சொல்லி கோபம் வந்துருச்சுது. இப்போ அவன் ஊழியக்காரன் சொல்றான், கீழ்ப்படிஞ்சிட்டான். இவன் மட்டும் கோபத்தோடே போயிருந்தா குஷ்டரோகியா போயிருப்பான். என்னவா போயிருப்பான்? குஷ்டரோகியா போயிருப்பான். அந்த கோபத்தின் மத்தியில ஒரு சின்ன கீழ்ப்படுகிற குணம் அவனுக்கு இருந்தது. 7 முறை அந்த தண்ணீரில் மூழ்கி 7ஆவது முறை எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் போயிடுது. ஹல்லேலூயா. அவன் கோபத்தோடு போயிருந்தா குஷ்டரோகியா போயிருப்பான். இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்து நீ கோபத்தோடு போனீன்னா நீ யாரு தான் சொல்லலையே, நீங்க குஷ்டரோகி. இந்த ஆராதனையில இருந்து அந்த கோப குணத்தோட மனம் திரும்பாம, கீழ்ப்படியாம, உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்காம, எத்தனையோ உபதேசம் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ ஆலோசனை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நேரா உனக்கு ஆலோசனை சொல்லி இருப்பேன், உன் தலையில கையை வச்சு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லி இருப்பாரு, எத்தனையோ ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். அதற்கு நீ கீழ்ப்படியாம இந்த சர்ச்சை விட்டு போனீன்னா நீ யாரு தான்? ஏதோ ஒரு விதத்தில் நீ ஒரு குஷ்டரோகி தான். நீ யாரு? குஷ்டரோகி. நாகமான் குஷ்டரோகி, கீழ்ப்படிந்தான், சுத்தமானான். ஹல்லேலூயா. மூர்க்கமுள்ள மனுஷன்தான், கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு கீழ்ப்படிங்க. சுவாமி எனக்கு இந்த கோபம் வேண்டாம், என் மேல ஒரு சாபம் இருக்கு, நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு சாபம் போகணும், நான் திரும்ப என்னுடைய வீட்டிற்கு குஷ்டரோகியா போகக்கூடாது. மனைவி எதிர்பார்க்கிறா, என் புருஷன் சுகமாயிட்டு வருவான். தமஸ்குவின் ராஜா எதிர்பார்க்கிறான், இவன் சுகமாயிட்டு வருவான். உன் குடும்பம் எதிர்பார்க்குது, இந்த கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சுக்கு வந்துட்டு நீ திரும்பி போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதமா போவன் உன் குடும்பம் எதிர்பார்க்குது. உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க, நீ கிங் ஆஃப் க்ளோரி ஒரு எலிசாவை இல்லாட்டில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிற சபைக்கு நீ போற, நீ போயிட்டு உலகத்துக்கு நீ போகும் பொழுது நீ ஆசீர்வாதமா போகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குஷ்டரோகியா போக போறியா, ஆசீர்வாதமா போக போறியா? என்ன சொல்லுங்க? என்ன கோபம் உன்னை கடைசி வரைக்கும் குஷ்டரோகியா வச்சிடும். கோபம் கடைசி வரைக்கும் உன்னை குஷ்டரோகியா வச்சிடும். மனம் திரும்புதல் இல்லை. அந்த ஏழை அவனுடைய பணிவிடைக்காரன் சொல்றான், ஐயா நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன், தயவு செய்து மன்னிப்பு கேள், தயவு செய்து போய் அந்த யோர்தானிலே 7 முறை நீ குளித்து விட்டு வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியான நம்மோடு கூட பேசுறார்.
நீ இருக்கிற மாதிரி இருப்பேன்னா நீ ஒரு குஷ்டரோகி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசட்டும். கீழ்ப்படிவோம், தாழ்த்துவோம். தாழ்த்துறோம். ஒரு முறை சொல்லல, 7 முறை. எல்லாரும் பார்க்குறாங்க. அவன் நினைச்சிருப்பான் முதல் முறை தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது கையை பார்த்துருப்பான். என்ன நடக்கலையே. அந்த பக்கத்தில் சொல்ல, பிரதர் ஐயா இன்னும் ஒரு முறை போங்க. இன்னொரு முறை போயிட்டு வருவான், ஒன்றும் நடக்கலை. 6 முறை போயிட்டு வந்திருப்பான். கடைசி சான்ஸ், கடைசி சான்ஸ். எப்படி இருந்திருக்குன்னு. அது 7வது முறை போகலாமா, கரையில் போய் ஏறிடலாமா? 7வது முறை அவர் சொன்னார், நான் உள்ள போயிட்டு வெளியில வந்தோம், இன்னும் என் குஷ்டரோகம் நீங்களேன்னா எவ்வளவு பெரிய அவமானம். என்ன ஒரு கேலி பொருளால் ஆக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு சொன்னால் நான் இவ்வளவு தூரம் வந்தேனே, ஒரு கேலி பொருளா மாறிட்டேனே. ஆனால் அவருடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு முறை கீழ்ப்படிஞ்ச போதாது பிரதர், 7 முறை என்பது ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதல். ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதல். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை கீழ்ப்படிந்த நோ, கீழ்ப்படிதல் மேல் கீழ்ப்படிதல். எனக்கு ஆண்டவர், நான் ஆண்டவரோடு நான் நெருங்கி நடக்கிறதுனால எனக்கு தெரியும், ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கார். கீழ்ப்படி, தாழ்மையாயிரு, கீழ்ப்படி. ஆமென். இன்னைக்கு எதுல மனம் மாறணுமோ மனம் மாறு. எந்த கோபத்திலிருந்து வெளியில வரணுமோ அந்த கோபத்திலிருந்து வெளியே வா. எல்லாம் விட்டா ஏதோ ஒரு சாபம் மேல இருக்கு, அந்த சாபம் விட்டு போகவே போகாது. ஏதோ ஒரு சாபம் மேல இருக்கு. நான் இப்படிதான், நான் கோபமா இருப்பேன், நான் மூர்க்கமா இருப்பேன், நான் எரிச்சலா இருப்பேன், நான் நினைக்கிறது தான் சரி. அந்த சாபம் விட்டு போகவே போகாது. இப்போ அந்த சாபத்தினுடைய உக்கிரகம் உனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த சாபம் ஒரு பெரிய பாம்பா தலையெடுக்கும் பத்தியா, அப்போ நம்ம கதற வேண்டிய ஆயிடும். ஆகவே இன்னைக்கு நல்லது. ஆமென். இன்னைக்கு நல்ல நாள். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 5, 6. காயினும் தன் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? காயின் ஆபேலை கொலை செய்தான், அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் நீ வந்தீங்கன்னா உன்னை காப்பாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன்னை என்ன செய்ய முடியாது? காப்பாற்றவே முடியாது. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் இருப்போம். எந்த ஸ்டேஜில்? எந்த ஸ்டேஜ்னு தெரியலையா? பிகினிங் ஸ்டேஜில் இருப்போம். முகநாடி வேறுபடுறது, எரிச்சல். முகநாடி வேறுபட்டு காயின் அவனுடைய சகோதரனை கொலை செய்துட்டான். நம்ம அங்கே போக வேண்டாம், சரியா? இப்போ எங்கே நிற்கிறோம்? நமக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கல, நம்முடைய பெற்றோர் நம்மளை அங்கீகரிக்கல, நம்முடைய நண்பர்கள் நம்மளை அங்கீகரிக்கல, ஊழியக்காரன் நம்மளை அங்கீகரிக்கல அப்படின்னும் பொழுது என்ன நடக்குது? ஆவியானவனை அங்கீகரிக்கலும் பொழுது என்ன நடக்குது? உனக்குள்ளாய் ஒரு எரிச்சல் உண்டாகி உன் முக நாடி வேறுபடுது. உனக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துடுது. உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. முதல்ல உனக்கு என்ன வருது? உன்னுடைய முகம் மாறுதில்ல? முகம் மாறுறது தெரியுமா தெரியாதா? முன்னாடி என்னை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ரொம்ப சிரித்த முகமா பாஸ்டர் அப்படின்னுவீங்க. இப்போ பாஸ்டர் தெரியுதா உங்களுக்கு? என்ன முதல்ல வேற மாதிரி, முதல்ல இப்போ என்ன ஆயிடுச்சு? முகநாடி வேறுபட்டு போச்சு. முன்னாடி உன் கூட ஒருத்தன் பேசியிருப்பான், அப்படி வந்தனே இப்போலாம் ஏதோ ஸ்டைலாக சொல்கிறல, ப்ரோ அப்படியா, ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பான். நமக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ரோ, என்னடா ப்ரோ? பிரதர் தெரியும். ப்ரோ சிஸ்டருக்கு என்ன சொல்கிறாங்க? சிஸ்ஸா, சிஸ்ஸா, சிஸ், ஹாய் சிஸ் அப்படி. இப்போ நாங்கள் சொல்லலாமா அது மாதிரி? எலுமிச்சம் தெரியாமல் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஏமா இப்போ வரீங்க ஹாய் சிஸ் அப்படின்னு சொல்கிறது தப்பா ரைட்டா? உனக்கு எப்படி தெரியும் தப்பா ரைட்டான்னு? ஒன்று சொல்லணும்னு சொல்லுங்க, இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. நான் தெரியாமல் திடீர்னு யாரையாவது பார்த்து ஹாய் சிஸ்.
தப்புன்னு நினைக்கிறேன். என்னம்மா தப்பா? அது கிளியராக சொல்லுங்க. ஏம்மா யாரையாவது பார்த்து சிஸ்டரை பார்த்து சிஸ்ன்றாத, சிஸ்டர் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஒருத்தரை பார்த்து சிஸ். ஓகே, இது மாற்றி போட்டால் வேறு மாதிரி. சரி விட்டுங்க. சரி, எப்படி என்னமோ நீங்கள் என்னமோ. ஏன்னா இது பரவாயில்ல, ப்ரோ பரவாயில்ல. ப்ரோ. இப்போ உன்னை பார்த்த உடனே ப்ரைஸ் என்ன மாறி போச்சு? முகநாடி மாறி போச்சு. யாருக்கெல்லாம் முகநாடி மாறிச்சோ மரியாதையாக இன்னைக்கு மாறிடு. மரியாதை எனக்கு என்ன செய் மாறிடு. இல்லாட்ட அடுத்து எரிச்சலின் ஆவி வரும் உள்ள. இப்போ உன்னை பார்த்தாலே இப்படி அப்படியே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இவ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறா? எரிச்சலின் ஆவி. என்ன எதுக்கு 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 இருக்கிறா? பாஸ்டர் இன்னும் இருக்கிறாந்தாச்சு. ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் உண்டு. அந்த ஆள் என்கிட்ட எப்போ கேள்வி கேட்டாலும், அவர் ஒரு ஊழியத்தில் ஒரு பாஸ்டராகவே இருக்கிறார். அவருக்கு ஜெப்ரியை தெரியும், நிறைய பேர் தெரியும். எப்போ ஃபோன் பண்ணாலும் இன்னும் அவங்க இருக்கிறாங்களா? அட பாவி. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடிச்ச அந்த நாள் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு அப்படியே கழுத்தை பிடிக்கலாம் போல. பாஸ்டர் பவானி ராஜன் உங்கள் சர்ச்சைக்கு வர்றாரா? இன்னும் அங்கே தான் இருக்கிறாரா? ஏன் இங்கே இருக்கக்கூடாதா? இன்னும் சர்ச்சை அங்கே தான் வச்சுருக்கீங்களா? எங்கே? லிட்டில் இந்தியாவில். ஏன் அங்கே இருக்கக்கூடாதா? இன்னும் உங்கள் சர்ச்சைக்கு அந்த அந்த சோபனா அந்த அம்மா இன்னும் அந்த ஆமாம் இன்னும் இருப்பாங்க ஐயா, சாகிற வரைக்கும் இருப்பாங்க ஐயா. சரியா? ஒருவேளை அவர் என்ன எண்ணத்தில் பேசுகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு தயவு செய்து முகநாடி மாறட்டும், இல்லாட்டா முகம் கோணையாயிடும். என்னவாயிடும்? ஏதோ அந்த இது வரும்ல, இந்த மசில்ஸ் என்னம்மா பேரலிட்டிக்கா ஸ்ட்ரோக், மசில் ஸ்ட்ரோக். அது எப்படியே நீ நினச்ச அப்படியே நின்றுடும். ஒரு நாளைக்கு வராது. மட்டனும் சாப்பிட முடியாது, சிக்கனும் வாய் திறக்காது உனக்கு. இன்னைக்கு முகநாடி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமே. சரி, அப்படி கோணையா பார்க்குற? சரியா? இப்படி நேராக ஒருத்தரை பார்க்கணும். இப்படி பார்க்கணும், தலையை திருப்பி பார்க்கணும். இங்கே இருந்துட்டு இப்படி கழுத்தம் கண்ணும் இன்னைக்கு நீ என்னவா மாறப்போது? முகநாடி இன்னைக்கு என்ன செய்யணும்? மாறணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டு சொல்ல. ஏன் உன் முகநாடி இப்படி போச்சு? நான் இப்படி படைக்கலையே உன்னை. நான் உன்னை நல்லா தானே படைச்சேன். உன் அப்பா ரொம்ப அழகான மனுஷனாச்சே. யாரு? ஆதாம். இது கூட தெரியாத உங்களுக்கு? காயினுடைய அப்பா யாரு? ரொம்ப அழகான மனுஷனாச்சு. அவனை மாதிரி ஒரு அழகை பார்க்க முடியாது. உன் மூஞ்சி எப்படி போகுது? ஆக்சிடென்ட் ஆன அம்பாசடர் இருக்கார். ஹலோ, முகநாடி ஏமா மாறுச்சு? இப்போ நல்லா சிரிக்கிறேன். அந்த அக்காவை பார்த்தா ஏன் உன் முகம் மாறுது? நல்லா சிரிஞ்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஏன் எரிச்சல் வந்துச்சு? உள்ள அப்படியே பொங்கு, அப்படியே எரியுது, அப்படியே என்னமோ நடக்குது. இந்த ஏதோ நண்டையோ எலியையோ உள்ளத்துக்குள்ள விட்ட மாதிரி அப்படியே எரியுது. இன்னைக்கு முகநாடி சரியாகட்டும். இல்லாட்ட என்ன தெரியுமா செய்வேன்? கொலைகாரனா மாறுவேன். யாரா மாறுவேன்? கொலைகாரனா மாறுவேன். அநியாயம் பண்ணுவேன். சாபம் தலையில வந்து நிற்கும். உன் முகநாடி மாறினாலே புரிஞ்சுக்கோ, நீ சரியில்லை. புரிஞ்சுக்கணும். எப்படி இல்லை? சரியில்லை. ஒருத்தரை கண்ணுக்கு கண்ணா பார்க்க முடியல. ஒருத்தர் கண்ணை பார்த்தோம்னால பேச முடியல. பாஸ்ட் அப்படி நடந்து வரும்போது இப்படி குனிஞ்சிட்டு அப்படி போயிடும். சரி, அப்படியே பைபிள்குள்ள தலை போயிடும். இப்படியே தான் இருப்பேன். ஐயா தலையை நிமிந்து பாரு, பார்க்க மாட்டான். எங்க இருக்கும் தலை? அப்படியே இப்ப இல்லை. இப்ப எல்லாம் சமாளிச்சிட்டீங்க. எனக்கு தெரியும் யாருடைய தலையெல்லாம் தெரியுதா? நமக்கு தெரியும். இது அவுட்டு, இது எங்கேயோ இடிச்சிட்டு, அந்த என்னது அம்பாசடர் கார் மாதிரி எங்கேயோ இடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கு. ஆமீன். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லாம் படித்து வச்சுருக்கோம். சரியா? பிரைஸ் தி லார்ட். முகநாடி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். டோன், பேசும்போது டோன் நல்லா இருக்கணும். சிஸ்டர் நல்லா இருக்கேன் வரல. சிஸ்டர் அது போச்சு, எங்கேயோ இடிச்சிட்டு நிற்கு. ஆமாம். இதுக்கு வேறு க்ளோஸ் அப் நின்று. ஹலோ, முகநாடி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. முகநாடி மாறக்கூடாது. ஆண்டவர் முதல்ல ஆரம்பிக்கிறாரு, காயின் உன்னுடைய முகநாடி மாறிடுச்சப்பா.
ஏன்பா உனக்கு எரிச்சல் வந்தது? அடுத்தது கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? என்ன? ஆரம்பத்திலே சரிப்படுத்து, ஆரம்பத்திலே சரிப்படுத்து, ஆரம்பத்திலே சரிப்படுத்து. ஆமீன். அதில் தான் நிறைய முறை சொல்லுவேன், இந்த என்னது, இந்த தூணுக்கு பின்னாடி நீ உட்காராத. நீ உட்காந்தாலே உன் முகநாடி வேறுபட்டதுன்னு அர்த்தம். சரியா? ஒருத்தரை பார்த்தா, ஒருவேளை உங்களுக்கு டிவி இருக்குது, பார்த்தா பாஸ்டர் முகத்தை அப்படி நேரில் பார்த்தா தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீ இந்த தூணுக்கு பின்னாடி எப்போ பார்த்தாலும் அதே சேரு, அதே தூணுக்கு பின்னாடி நீ உட்கார்ற, நீ இயேசுவின் நாமத்தினால சேரை மாற்றி உட்காரு. சிலருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன, அந்த டிவி அப்படி நேராக பார்த்துட்டு இவர் முகத்தில் எதுக்கு முழிப்பானே, இதில் விட அந்த டிவியில் கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இது தலை தானே தெரியுது. இது வேற ஒரு புதுசாக ஒருத்தங்கிட்ட போய் தலையை கொடுத்தேன். அவன் இருக்கிற முடியெல்லாம் என்ன நினச்சானோ எல்லாத்தையும் வெட்டி இப்படி பண்ணி வச்சுட்டான். சரியா? இது நல்லா இருக்கா? நல்லதான் இருக்கா? அடடா, சரி, இது தெரியாமல் போச்சு. இல்லைன்னா முன்னாடியே போயிருப்பேன் அவங்ககிட்ட. சரி, நம்முடைய முகநாடி மாறக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், உன்னுடைய முகநாடி மாறுதுன்னா உன்னுடைய இருதயம் மாறுதுன்னு அர்த்தம். உன்னுடைய இருதயம் மாறுது. சுவாமி, என் இருதயம் மாறக்கூடாது, எல்லாரையும் நேசிப்பண்ணு. அதே அன்பு, ஆதி அன்பு, அதே அன்பில் போ. எல்லாரையும் நேசி. சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன குற்றங்கள் வரதான் செய்யும். மன்னிச்சிடு, கோபப்படாத, எரிச்சல் படாத. அதே அன்பில் போய் நல்லா இருக்கியான்னு கேள, அவன் மனம் மாறிடுவான். அதே அன்பில் போய் பாசமாக நடந்துக்கேன், மனம் மாறிடுவான். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? எத்தனை பேர் கோபத்திலிருந்து வெளியே வர போறீங்க? ஆமீன். அப்போ கை வருது. இருக்கு கோபம், எல்லாருக்கும் கோபம் இருக்கு. ஆமீன். ஹல்லேலூயா. எனக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 8-9. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த நாள் முதல் சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. சரியா? அது என்ன எக்ஸ்ரே கண்ணோ என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த பார்வை இங்கே எத்தனை பேருக்கு இருக்கும் எனக்கு தெரியல. சரியா? இது ஒரு அந்த நாள் முதல் அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. தாவீதை புகழ்ந்தது சவுலுக்கு பிடிக்கல. உடனே ஒரு எரிச்சல். உடனே அவன் சொல்றான், மிகுந்த அவனுக்கு சவுலுக்கு விசனமாக இருந்தது, எரிச்சல் அடைந்தான். தாவீதை உயர்த்திட்டாங்களேன்னு சொல்லி அவன் மேலே ஒரு கோபம். அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். பாருங்க, உங்க கூட இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது உங்களுக்கு மனசுல எரிச்சல் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உங்க கூட இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, 2 பேரும் ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. உடனே நீங்கள் இவளுக்கு எப்படி கிடைக்கலான்னு சொல்லி அந்த நபர் மீது கோபமோ எரிச்சலோ நீங்கள் அடைந்தால் உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். ஸோ சவுலுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருந்தது. அவன் மட்டும் தாவீதே பரவாயில்லப்பா, நீ நல்லா இருன்னு சொல்லி இருந்தா அவனை ஆண்டவர் ஒருவேளை மன்னிச்சிருக்கலாம். ஒருவேளை சவுளுடைய காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தாவீது டேக் ஓவர் பண்ணி இருந்திருக்கலாம். யாரை ஆண்டவர் உயர்த்துவார், யாரை ஆண்டவர் தாழ்த்துவார் என்பது நம்ம கரத்தில் இல்லை. என்ன, நம்ம கரத்தில் இல்லை. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தணும்னு நினைச்சாரு. அவனுடைய அண்ணன்மாரால ஒன்றும் பண்ண முடியல. நீ பேசாம இருந்திருந்தா யோசேப்பின் காலில் விழுந்திருக்க வேண்டிய அவசியமே ஆயிருக்காது. என்ன, நீ பேசாம சரி, யோசேப்புக்கு தரிசனம் காண்றான், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய தரிசனம் இருக்கு போல இருக்கு யோசேப்புக்கு, ஒரு பெரிய ஒரு தலைவனாய் ஆண்டவர் மாற்றுவார் போல இருக்கு, பரவாயில்ல நம்ம தம்பி தானே நல்லா வரட்டும்னு சொல்லி நீ அவன் மேல கோபப்படாம, அவனை தூக்கி குழியில போடாம, அவனை நீ அழிக்காம நீ இருந்திருந்தீன்னா ஒருவேளை ஆண்டவர் யோசேப்பை போல உன்னை கூட ஆசீர்வதித்திருப்பார். எப்போ ஒருத்த ஆசீர்வதிக்கிறத பார்த்து நீ பொறாமைப்பட்டு கோபப்பட்டு எரிச்சல் அடைகிறையோ அப்பொழுது நீ தாழ்த்தப்படுற. ஆமீன். இந்த சவுல் அப்படியே ஆண்டவர் இந்த தாவீதை உயர்த்திட்டாரா? சரி, கர்த்தர் உயர்த்தினார், நாம் என்ன செய்ய முடியும்? யாரையும் உயர்த்த ஆண்டவரால் முடியும்னு சொல்லி நீ உன் வேலை உண்டு, உன் காரியம் உண்டு. சாமி, நான் தப்பு செய்துட்டேன், அமலேக்கியர் விஷயத்துல தப்பு செய்துட்டேன்,
என்னை மன்னியும், எனக்கு இறங்கும்னு சொல்லி நீ 40 வருஷம் கதறி இருந்தா ஒருவேளை தாவீது ஆண்டவர் வேற ரீதியில கொண்டு போயிருந்திருக்கலாம். உன்னை ஆண்டவர் மன்னித்து சவுலே உன்னை ராஜாவாகவே வச்சிருந்திருக்கலாம். நீ எப்பொழுது தேவன் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு விரோதமாய் நீ உன் காலை உயர்த்த ஆரம்பித்தையோ, நீ தாழ்த்தப்பட ஆரம்பிச்சிட்ட. தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர என்ன செய்தான்? சுருங்கி போயிட்டான், குறுகி போயிட்டான். இதுதான் ரகசியம். தேவன் ஒருத்தனை உயர்த்தினா சந்தோஷப்படு. ஒரு ஆமேன் வரலையே, அல்லேலூயா. உன் கூட இருக்கிற ஒருத்தரை தேவன் உயர்த்தினா பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே, அவங்களுக்கு விரோதமா தீங்கு செய்யாதே. தேவன் உயர்த்துற நம்ம என்ன கட்டுப்படுத்த முடியும்? கர்த்தருடைய கரத்தை உன்னால தடுத்து நிறுத்தவ முடியும்? ஸோ நீ கோபப்படாதே. இவன் நான் பார்த்தவன் தானே. என்ன அப்படிதான் இந்த சிங்கப்பூர் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான் என்னை எல்லாரும் ஏளனமா பேசுனாங்க. இவன் என்ன இந்தியாவிலேருந்து வந்தான், ஒரு இன்ஜினியர்னு சொல்லி வந்தான், ஒரு டிசைனர்னு சொல்லி வந்தான், இப்போ ஊழியம் ஆரம்பிக்கிறானா? சரியா, யார் இந்த ஊழியத்தா, இவனுக்கு என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நாட்கள்லேயே பாருங்க என்ன ஆகும். நான் ஊழியத்தில் நான் வேலை செய்துட்டு நான் ஊழியம் செய்தேன். எப்போவாது இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும், அதில் நம்ம போய் கலந்து கொள்ளலாமேன்னு சொல்லி அப்போத்துலேருந்து இந்த சிஸ்டர் ஷெரீன் செக்ரட்டரி, அப்போத்துலேருந்து அவங்க தான் அந்த ஆஃபீஸுடைய காரியத்தெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏமா மகராசினி என்ன செய், அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, நான் போக முடியாது, நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு வேலையில் பிரச்சனை. நீ என்ன செய், அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என் சார்பாக போய், சர்ச்சி சார்பாக போய் கலந்துக்கோன்னு சொல்லி அனுப்பினேன். அந்த அம்மாவை அவங்கெல்லாம் ஒரே கிண்டல். இவனே என்னது இப்போ தான் வந்திருக்கிறான், இவனுக்கு ஒரு செக்ரட்டரி, என்ன அந்த செக்ரட்டரி இவங்க மீட்டிங்கை அட்டன் பண்ணுவாங்களாம், இவன் எல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன அவ்வளோ ஏளனம். அதுக்கப்புறம் போகிறத நிறுத்திட்டேன். நம்ம போய் எதுக்கு அவமானப்படணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த சிங்கப்பூர்லேயே தமிழ் சபைகளில் தேவன் அவர் உயர்த்த சித்தம் கொண்டார், நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் உயர்த்த சித்தம் கொண்டார். என்னை யாரெல்லாம் தாழ்வாய் பார்த்தாங்களோ, யாரெல்லாம் என்னை தாழ்த்தினாங்களோ, யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினாங்களோ, அவங்களெல்லாம் என் கூட நிற்க கூட முடியாத அளவுக்கு என் ஆண்டவர் உயர்த்திட்டார். ஆனால் நான் அவங்களுடைய உயர்வுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த சபைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் பிரயாசம் எடுக்கிறேன். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். அடுத்த ப்ராஜெக்ட் சிங்கப்பூரில் எந்த சபை வாடகை தர முடியாமல் இருக்கோ, எந்த ஊழியக்காரர்கள் சரியான ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஏன்னா கிங் ஆஃப் க்ளோரி ஒரு சபையால் சிங்கப்பூரில் இருக்கிற அத்தனை தமிழர்களையும் சந்திக்க முடியாது. நமக்கு நல்ல சபைகள் தேவையா இல்லையா? மற்ற சபைகளோடு நம்ம இணைஞ்சு ஊழியம் செய்யணும். ஸோ அதனால அடுத்த ப்ராஜெக்ட் நான் மனசில் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சிங்கப்பூரில் எந்த பாஸ்டர்ஸ் நல்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வோம். ஏன் செய்யக்கூடாது? செய்யக்கூடாதா? ஸோ அந்த இருதயம் ஆண்டவர் கொடுத்தபடினாலே கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குறார். ஐயோ அவன் எப்படி வரான், அந்த சர்ச்சுக்கு வருதா, அந்த பாஸ்டர் நல்லா இல்லையா, ஆண்டவரே அந்த பாஸ்டரை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. உன்னை கட்டிவிடுவார் ஆண்டவர். சரியா? ஆமீன். ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ ஆசீர்வதிக்கிறாலும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தயவு செய்து இந்த சவுலை போல இருக்காதே. சவுல் தேவன் தாவீதை உயர்த்துகிறார். அவனை பார்த்த உடனே அப்படியே எரிச்சல், தாவீதை பார்த்தாலே எரிச்சல். கடைசியில் வண்ணெல்லாம் ஆயிட்டானே. என்ன வண்ணெல்லாம் ஆயிட்டானே. பெலிஸ்தர்கள் அவனை சின்ன பின்னமாக்கிட்டானே. அதுக்கு தாவீது அழுகுறான், ஆண்டவரே கழுகை போல வேகமுள்ள என்னுடைய எஜமானனே ஜோனத்தானனே சவுலை கொண்டுட்டீங்க ஆண்டவரே. ஸோ தாவீது எவ்வளோ நல்லமையா. என்ன தாவீதாரு கோபக்காரனா இருக்காது, சவுலா இருக்காது, காயினா இருக்காது. என்ன காயினா இருக்காது, அந்த லேவி சிமியோனா இருக்காது. திட்டம் போட்டு யாரையோ பழி வாங்க, திட்டம் போட்டு உன்னுடைய கோபத்தை நிறைவேற்ற யாரையும் அழிக்கிற லேவி சிமியோனா இருக்காது. தாவீதாயிரு. யாராயிரு? தாவீதாயிரு. நல்லவனாயிரு. நமக்கு எதுக்கு கோபம்? கோபம் மற்றவனை அல்ல, உன்னை அழிக்கும். கோபம் யாரை அழிக்கும் தெரியுமா? உன் குடும்பத்தை அழிச்சிடும். நீ கோபத்தினால ஒரு முடிவு எடுப்ப, உன் வேலை போயிடும். நீ கோபத்தினால ஏதோ அநியாயம் பண்ணுவ, ஜெயிலுக்கு போயிடுவ. உன் மனைவி பிள்ளைங்க நடுத்தரில் நிற்பாங்க. ஒருத்தவனை காரணம் இல்லாம உன்னை வாதிக்கிறானா,
உன்னை துன்பப்படுத்துறானா, உன்னை அவமானப்படுத்துறானா, பேசாம பொறுமையை சகிச்சிக்கோ. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வாழ வேண்டிய வயசுல பிள்ளைகள் இருக்கு, எவ்வளோ கஷ்டம்னா நான் சகிச்சுக்கிறேன். ஆண்டவரே நீர் நியாயம் செய்யும். நான் கோபப்பட்டு யாரும் என்ன செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்திட மாட்டேன். லெட் மீ கோ த்ரூ திஸ் பாத். நான் இந்த பாதையில போறேன், நான் யார் மேலே கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன். எனக்கு சாந்தத்தை தாரும். வேதம் சொல்லுது, சாந்தம் உள்ளவர்கள் மகா புத்திமானா. சொல்லுங்க, சாந்தம் உள்ளவர்கள். பைபிள் வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீ மட்டும் சாந்தமா இருந்தீன்னா நீ பெரிய புத்திமானா அப்படின்னு. அப்படியே குதிச்சு குதிச்சு வரணும்னு வச்ச கோபத்துல ஏய்ன்னு வந்தீங்கன்னா நீ முட்டாள். நீ யாரு? முட்டாள். எடுத்தோடனே என்ன நீங்க யூ எஸ்எம்எஸ் அனுப்ப நீ முட்டாள். அவனுக்கு எவிடன்ஸ் கிடைச்சு போச்சு, முட்டாள் நீ. அவன் எவிடன்ஸை கொண்டு போய் போலீஸுக்கிட்ட காட்டுறான். போலீஸ் நைட்டு வந்து கதவை தட்டி தூக்கிட்டு போயிடுது. ஒன்று முட்டாள். எதுக்கு குதிக்கிற? என்ன? எத்தனை பேர் தாங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு ஒன்னும் இல்லாம உட்காந்துருக்கு. புருஷனை இழந்து, மனைவியை இழந்து, என்ன நல்ல பேரை இழந்து, நல்ல வேலையை இழந்து, நல்ல ஊழியத்தை இழந்து. ஏன் கோபம் உனக்கு? ஏன் கோபம்? இன்னைக்கு மனம் மாறுவோம். அந்த கோபத்தை வளர விடாத. இன்னைக்கு உன் புருஷன் உன்னை நிக்க வச்சு 1/2 மணி நேரம் கண்ணாமண்ணான்னு திட்டினாலும் இந்த பிரசங்கத்தை மனசில் நினைச்சிக்கோ. சுவாமி ஸ்தோத்திரம். நீ போய் ஃபோன் அடிப்ப தானே, யாருக்கோ ஃபோன் அடிப்ப. அந்த அம்மா அங்கேருந்து எடுத்தோன்னு புத்தி இருக்கான்னு கத்தும். அமைதியா கேள், அமைதியா கேள். கோபப்படாத. கோபப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. சாந்தமா இருந்தா பெரிய காரியம் செய்யலாம். ஆமேன், பெரிய காரியம் செய்யலாம். என் வாழ்க்கையில் அதை நான் கற்றுக்கிட்டேன். நான் கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்செல்லாம் பேசியெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம முகத்துக்கு அது சூட் ஆக மாட்டேங்குது. என்ன சரி, அப்படியே மூர்க்கமாக கோபப்பட்டு அப்படி பல்ல அப்படியெல்லாம் பேச, அப்படி இந்த முகத்துக்கு சூட் ஆகாது. என்ன சூட் ஆகாது. சில முகத்துக்கு தான் அது சூட் ஆகாது. அது யார் முகம் அப்படி, அது சிலதுக்கு தான் சூட் ஆகும். வஞ்சகம், கோபம், எரிச்சல். ஆனால் உங்கள் முகத்துக்கெல்லாம் அது சூட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். உங்கள் முகம் எல்லாம் தேவதூதருடைய முகமாக மாறும். கொஞ்சம் சரி, நல்லது தானே சொன்னேம்மா, கொஞ்சம் சரி. உங்கள் முகம்லாம் எப்படி இருக்கணும்? தேவதை. ஒரு சிரிச்ச முகம், ஒரு சிரிச்ச முகம், ஒரு சமாதானம். அப்படியே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கோபம் வேண்டாம் பிரதர், கோபம் வேண்டாம். கோபம் அடிச்சிடும். சாந்தமுள்ள குணம் மகா புத்திமான். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். வேலை இடத்துல சுதந்தரிப்பேன். வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நிலைமைக்கு போவேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஒரு சமாதானத்தினுடைய ஆவி நமக்கு ஊற்றப்படட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கோபத்தின் ஆவியிலிருந்து நான் வெளியே வரணும்ப்பா. சில நேரம் இரவெல்லாம் சிலரை நினைச்சு சபிச்சிட்டு இருக்கிறேன். இரவெல்லாம் சிலரை நினைத்து அவங்களை குறித்து சபிச்சுட்டே இருக்கிறேன். அவங்களை குறித்து சபிச்சு பேசிட்டே இருக்கிறேன். அவங்கள நினைச்சாலே ஒரு எரிச்சல், அவங்கள நினைச்சாலே ஒரு கோபம். சாமி, இந்த சாபத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். அப்படி சொல்லி ஜெபிப்பீங்களா? தேங்க்யூ லார்ட். மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சிலர் தீமை செய்திருக்கலாம், மன்னிக்க முடியாத தீமைகளை செய்திருக்கலாம், மன்னிச்சிடுவோம். நம்ம எதுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்கணும்? நீ கோபமாக இருந்த பரிசுத்தாவியனோட அசைவாட மாட்டார். அதுதான் இயேசுசாமி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாய் சாட்டையால் அடித்தாங்க. முதுகெல்லாம் காயம். கோபம் வந்திருக்கும். என் உள்ளத்தில் இருக்கிற கோபத்தை எடும் ஆண்டவரே, எரிச்சலை எடும் ஆண்டவரே. நான் மூர்க்கத்தனமான ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் மிகுந்த சாந்தமுள்ள ஒரு மகளாய் மாறணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். ஆமென்.
கோபப்பட்டு குழந்தைங்க கிட்ட கூட கோபப்பட்டு பேசாதே. கோபம் வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சாந்தத்தின் ஆவி. ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைகள் இனிமையான பாடலாய் மாறட்டும். உன்னுடைய வார்த்தை அன்பின் உருக்கமான வார்த்தைகளாய் மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஒரு அன்பின் இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே, கோபத்தின் ஆவியிலிருந்து நீர் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. ஒவ்வொரு உள்ளத்திலும் சந்தோஷம், சமாதானம் குடிகொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.